எல்லாமே மாறப்போகுது. அல்லேலூயா. உன் பிரச்சனை மாறப்போகுது. விசுவாசத்தோடு சொல்லுங்களேன், கை குலுக்கி, எல்லாமே மாறப்போகுது. உன் பிரச்சனை மாறப்போகுது. உன் போராட்டம் மாறப்போகுது. உன் வியாதி மாறப்போகிறது. அல்லேலூயா. பின்னாடி இருக்கிறவங்களா கையே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கை கொடுத்தாக்கா வசனம் சொல்லுது, துன்மார்க்கு தான் கையை கொடுக்க கூடாது, வாழ்த்த கூடாதுன்ட்டு. எல்லாம் நம்ம ஆண்டோட பிள்ளைங்க தான். அல்லேலூயா. பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் பக்கத்துல பார்த்து பேசாத இருந்தீங்கன்னா கூட கை குலுக்கி, தெரியாத இருந்தா கூட கை குலுக்கி, எல்லாமே மாறப்போகுதுன்னு சொல்லுங்க. பின்னாடி ஜென்ஸ் சந்தோஷ், எல்லாரும் எல்லாரே மாறப்போகுது. எல்லாரே மாறப்போகுது. எல்லாமே மாறப்போகுது. அல்லேலூயா. சரி, கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமுள்ள எங்க நல்ல பிதாவே, இந்த அருமையான நாளில் எங்களோடு கூட நீங்க பேசுங்கப்பா. எங்களை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. உடைய நாமோடைய மகிமை அடையட்டும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு சுவிசேஷம் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 20ஆம் வசனம். Book of Matthew chapter 1 verse 18 and 20. இல்ல 18ஆம் வசனம் 20ஆம் வசனம். யார சத்தமா வாசிங்க. இயேசு கிறிஸ்துனுடைய விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே பரிசுத்த ஆவினாலே கர்ப்பவதியானாள். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி மரியாள் ஸ்திரீ வந்துட்டு எப்படி அவங்க கர்ப்பமானாங்கன்னா, பரிசுத்த ஆவினால தான் கர்ப்பமானாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் மரியாள் ஸ்திரீ மீது இறங்கி வந்தபோது, ஆவியானுடைய நிழல் மரியாள் ஸ்திரீ இறங்கி வந்தபோது இந்த இயேசு கிறிஸ்து உள்ளே உருவாக்கப்பட்டுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானுடைய வேலை என்ன தெரியுங்களா? கிறிஸ்துவை உங்களுக்குள்ள உருவாக்க தான் ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. அந்த காலத்துல மேரியுடைய கர்ப்பத்துல உருவாக்கினவர் இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்துல ஆவியானவர் உங்களுக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்னன்னாக்கா, கிறிஸ்து உங்களுக்குள்ள, உங்களுடைய உள்ளான மனிதனுக்குள்ள உருவாக்கும்படிதான் ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவே. எல்லா தீர்க்கதரிசிகள் சொல்லுவார்கள், குமாரன் குமாரத்திகள் தீர்க்கதரிசிகள் சொல்லுவார்கள், சொப்பனம் காண்பார்கள் என்ற அந்த தீர்க்கதரிசி வசனம் எப்போது நிறைவேறனா, பரிசுத்த ஆவியானுடைய வேலை என்ன தெரியுங்களா? உங்க ஆவிக்குள்ள, உங்களுக்குள்ள என்ன இருக்குது? ஆவி, ஆத்மா, சரீரம். அப்ப தேவன் எங்க வாசம் பண்றார்? ஆவியானவர் எங்க வாசம் பண்றார்னா, உங்களுடைய ஆவிக்குள்ளதான் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. You are spirit being. பாருங்க, செத்து போன பொண்ணுங்கிட்ட போயிட்டு, ஐயோ போயிட்டியே போயிட்டியே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்றாங்க? ஏன்னா ஆவி போயிடுச்சு. என்ன போயிடுச்சு? சரீரம் அங்கே தான் இருக்குது, ஆனா என்ன போயிடுச்சு? ஆவி. ஆவி போயிடுச்சுன்னா ஐயோ போயிட்டியே அப்படின்னு கத்துறாங்க. அப்போ ஒரு மனுஷனை ஆண்டவர் பார்த்து பேசுறாருன்னா, அவனுடைய மாம்சத்தை குறித்து பேசுறது இல்லை, அவனுடைய இருதயத்தை குறித்து பேசுறது இல்லை, அவனுடைய ஆவியின் மனிதனை குறித்து தான் ஆண்டவர் பேசுகிறான். இப்ப எங்க ஆவியான வாசம் பண்றாருன்னா, உங்களுடைய ஆவிக்குள்ளதான் தேவன் வாசம் பண்றாரு. பாருங்க, அந்த காலத்துல ஆசாரிப்பு கூடாரம் இருந்தது, மகா பரிசுத்த ஸ்தலம் இருந்தது, பரிசுத்த ஸ்தலம் இருந்தது, பிரகாரம் இருந்தது. அப்ப தேவன் எங்க வாசம் செய்கிறாரு? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளதான் தேவன் வாசம் பண்றாரு. அப்போ ஒரு மனுஷனை ஆண்டவர் படிக்கும் போது ஆண்டவர் சூஸ் பண்ற ஒரு இடம் என்ன தெரியுங்களா? யுவர் ஸ்பிரிட்.
உங்களுடைய ஆவின் மனிதனுக்குள்ளதான் ஆவியானவர் வாசம் பண்ண விரும்புகிறாரு. கிறிஸ்து அங்கதான் வாசமாய் இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி மரியாளுடைய கர்ப்பத்துல கிறிஸ்து உருவாகினாரோ, ஆவியானவர் உங்க மீது வரும்போது கிறிஸ்து உங்களுக்குள்ள உருவாக்கப்படும். அல்லேலூயா. கிறிஸ்து உங்களுக்குள்ள உருவாகும். அல்லேலூயா. அதனால தான் பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகும் முன்னே நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். இப்படி பெண்கள் தான் என்ன பண்ணுவாங்க? கர்ப்ப வேதனை பண்ண. ஆனா இங்க பவுல் சொல்ற, ஐயோ சுவிசேஷத்தை சொல்லி கண்ணீரோடு ஜெபிச்சு நீ உனக்கு ஆண்டவர் பத்தி சொல்லி கிறிஸ்துக்குள்ள உன்னை கொண்டு வந்து அபிஷேகம் பெற்று நீ திரும்பி பாவத்துக்குள்ள போயிட்டியே, திருப்பி நான் கர்ப்ப வேதனை படுகிறேன். என்னன்னாக்கா கிறிஸ்து உங்களுக்குள்ள உருவாக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய வாட்டி நம்ம கிறிஸ்துவ வெளியே பார்த்துட்டோம். அல்லேலூயா. எங்க பார்த்துட்டோம்? வெளியே பார்த்துட்டோம், கிருபுக்குள்ள பார்த்துட்டோம், சிலையில பார்த்துட்டோம், எரியல பார்த்துட்டோம். ஆனா நம்மளுக்குள்ள பார்க்க மறந்துட்டோம். அல்லேலூயா. அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் உங்களுடைய ஆவின் மனிதனுக்குள்ள கிறிஸ்து உருவாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. கிறிஸ்து உருவாருங்க. Your spirit grows. எப்படி எல்லாம் நம்ம சரீரம் எப்படி வளருதோ அதே போலதான் நம்முடைய உள்ளான மனிதன் கூட அது வளருகிறது. நம்முடைய உள்ளான மனிதன், ஆதாம் பாவம் செஞ்ச போது அவனுடைய ஆவின் மனிதன் செத்து போனது. அதனால்தான் மனுஷனுக்கு மரணம் வந்துச்சு. ஆதாமை ஆண்டவர் சிருஷ்டிக்கும் போது எப்படி சிருஷ்டித்தார்னா, அவன் நித்தியமா வாழும்படி தான் சிருஷ்டித்தார். ஆனா அவனுக்கு மரணம் வந்தது காரணம் அவன் ஆவி செத்து போச்சு. என்ன சொல்ல, இந்த பழத்தை சாப்பிட்ட நாளில் நீ சாவாய். சத்தாரா? அவர் சால, அவருக்குள்ள இருக்கிற ஆவி செத்து போனது. ஆனா கிறிஸ்து நம்மளுக்காக இந்த உலகத்துக்கு வந்தார். ஏன் வந்தாருன்னா, கிறிஸ்து நம்மளுக்காக மரிச்சாரு, நம்மளுக்காக ரத்தம் செஞ்சினாரு, 3 நாள் உயிரோடு கூட எழுப்பி போயிட்டாரு. ஏன் எழுப்பி போனார்னா, ஏன்னா நான் போறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா நான் போனா வேற ஒரு தேற்றவாளர் உங்கள் நடுவில் அனுப்புவேன். அந்த தேற்றவாளர், அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது உங்களுக்குள்ள சத்து கடுக்கிற அந்த ஆவியை உயிர்ப்பிக்கிற வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. ஆவியானவர் சாதாரண ஒரு வெறும் நீங்க கையை தட்டி அபிஷேகம் பெறத்துக்கு மாத்திரம் ஆவியானவர் கொடுக்கப்படலைங்க. உங்களுக்குள்ள கிறிஸ்து உருவாக வேண்டும் என்றுதான் உங்களுக்கு ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெறும் ப்ராஃபஸி சொல்றதுக்கு மாத்திரமல்ல, வெறும் அந்நிய பாஷை பேசுறது மாத்திரமல்ல, கிறிஸ்து உங்களுக்குள்ள உருவாக வேண்டும். கிறிஸ்து உங்களுக்குள்ள உருவாக வேண்டும். கிறிஸ்து உங்களுக்குள்ள உருவாக வேண்டும். நான் கர்ப்ப வேதனை படுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். ஏன்னா அநேகருக்குள்ள கிறிஸ்து எப்படி இருக்கிறார்னா, அவங்களுக்குள்ள குழந்தை மாதிரி இருக்கிறாங்க. Their spirit is still like a children, like a baby. ஒரு சின்ன குழந்தை போலதான் உங்க ஆவின் மனிதன் இருக்கிறதுனால பவுல் சபையை பார்த்து ரொம்ப துக்கப்படுகிறாரு. ஆனா நீங்க இங்கத்துல இருந்து வெளியே போகும்போது, நான் விசுவாசிக்கிற ஆவியானுடைய பரிபூர்ணத்தை பெற்றுக்கொண்டுதான் போக போறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்து உங்களுக்குள்ள உருவாக வேண்டும். பாருங்க, அந்த கொரிந்து சபை குறித்து பவுல் சொல்லுகிறாரு. 1 கொரிந்து 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்து 3ஆம் அதிகாரம் தொடங்குகிறோமே. அனுப்பவும் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனங்களா? 2ஆம் வசனம் வாசிங்க. இல்ல, 1 கொரிந்து 3ஆம் அதிகாரம் 1 கொரிந்து 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். மேலும் ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களோடு கூட பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாய் ஆண்டவர் சொல்லுகிற. என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்துக்குள்ள நீங்க எப்படி இருக்கிறீங்க? குழந்தையா இருக்கிறீங்க. 2ஆம் வசனம் வாசிங்க மாமே.
நீங்க பலன் இல்லாதபடினா உங்களுக்கு போஜனம் கூடாமல் பலன் இல்லை. போதும். இங்க என்ன சொல்றாருன்னா, அநேகர் அங்க கொரிந்து சபையில் இருக்கிறவங்க எல்லாம் குழந்தை கிடையாது. குழந்தைங்களா? எல்லாம் பெரியவங்க. ஆனா பவுல் அவங்கள பார்த்து சொல்லும் போது சொல்றாரு, கிறிஸ்துக்குள்ள நீங்க எப்படி இருக்கிறீங்க? குழந்தையா இருக்கிறீங்க. அப்படின்னா அவர் மாம்சத்தை பார்த்து சொல்லல, அவங்களுக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட் மேனை பார்த்து சொல்றாரு, நீங்க இன்னும் என்ன எப்படி இருக்கிறீங்க? குழந்தையா இருக்கிறீங்க. உங்களுக்கு நான் என்ன பண்ண, பலமான ஆகாரத்தை நான் கொடுக்கவே முடியல. உங்களுக்கு என்ன கொடுக்க முடியுது? பாலை தான் கொடுக்க முடியுது. பால் என்னன்னாக்கா ரட்சிப்பு, மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு, உயிர் தேர்தல், இயேசு கிறிஸ்து மீண்டுமா வருகிறார். இதெல்லாம் வந்துட்டு மூல உபதேசம். இந்த உபதேசம் என்ன சொல்லுவாங்கன்னா அதுதான் பால். இது ஆரம்பத்தில் கிறிஸ்துக்குள்ள வரும்போது வேதத்தை நீங்க வாசிக்கும் போது இப்ப இந்த மூல உபதேசத்தை ஊழியக்காரங்களுக்கு சொல்லி தருவாங்க. ரட்சிக்கப்படணும், பாவத்துல மனம் திரும்பணும், ஞானஸ்தானம் எடுக்கணும், பரிசுத்த ஆவி அபிஷேகத்தை பெறணும், அந்நிய பாஷை பேசணும். இதெல்லாம் வந்துட்டு மூல உபதேசங்களை உங்களுக்கு பாலை கொடுத்து அப்படி என்ன பண்றீங்க, நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வாழ்ந்துன்னு வரீங்க. அப்போ பாருங்க, உங்களுடைய ஸ்பிரிட் மேன் வந்துட்டு குழந்தையா இருக்குது என்று பவுல் சொல்லுங்க. நான் பலமான ஆகாரத்தை என்னால் கொடுக்கவே முடியல. பலமான ஆகாரம்னா என்னன்னாக்கா வேதத்துல இருக்கிற வெளிப்பாடை என்னால கொடுக்க முடியல என்று பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்து நம்மளுக்குள்ள உருவாக வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்து நம்மளுக்குள்ள வளர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் நம் பால் குடிக்கிறவங்களா இருக்கக்கூடாது, அதே ஸ்டேஜ்ல இருக்கக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். நாம் கிறிஸ்துக்குள்ள வளர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி கிறிஸ்து வளரணும்னாக்கா இந்த வசனம் தான் அதுக்கு ஆகாரம். உங்களுடைய ஆவின் மனிதனுக்கு எது ஆகாரம்? வசனம். உங்க சரீரத்துக்கு நல்லா சாப்பாடு சாப்பிட்டு, டின்னர் சாப்பிட்டு, குளிருக்கெல்லாம் கேப் போட்டுக்கின்னு சொட்டு போட்டுக்கிட்டு பின்னாடி அப்படியே உட்காந்துக்கிறீங்க. இந்த பாடிக்கு என்ன தேவை? சொட்டு தேவை. இந்த பாடிக்கு என்ன தேவை? சாப்பாடு தேவை. ஆனா உங்க உள்ளான மனிதனுக்கும் சாப்பாடு தேவை. அதுதான் வசனம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தை படிக்க படிக்க பால் என்றது இந்த வசனத்தை குறிக்கிறது. அதான் கலங்கம் இல்லாமல் திருவசனத்தின் மேல் நீங்க வாஞ்சியா இருங்கள் என்று வேத வசனம் சொல்லப்பட்டிருக்குது. குழந்தை என்ன பண்ணுனாக்கா எப்பவுமே என்ன பண்ணுக்கும்? பால் குடிச்சுனே இருக்கு. அந்த ரட்சிக்க புதுசா ரட்சிக்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே என்ன பண்ணிப்பாங்க? பைபிள் உட்கார்ந்து பச்சுனே இருப்பாங்க. ஐயோ இந்த சாப்டரா, ஐயோ ரெவலேஷனா, ஏதோ ஜான் படிக்கணும்னு ஆசையா இருக்குது, ஐயோ லூக் படிக்கணும்னு ஆசையா இருக்குது. அப்படியே பற்றி என்ன ஆயிடுச்சுன்னா, ஐயோ முழு பைபிள் எனக்கு தெரியும், போதும், எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஊழியத்துக்கு போயிடுவாங்க. பைபிளை என்ன பண்ண மாட்டாங்க, தொட மாட்டாங்க. அவங்க நினச்சுங்கிறாங்க எல்லாமே கற்றுக்கிட்டு முடிச்சிட்டேன், நான் என்ன டிகிரி முடிச்சிட்டேன், ரெவரண்ட் முடிச்சிட்டேன், டாக்டரேட் முடிச்சிட்டேன், எல்லாமே முடிச்சு எல்லாமே ஆகிட்டேன், பாஸ் ஆகிட்டேன், நான் எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டேன், இனி பைபிளில் தொடர்ந்து அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த மூல உபதேசங்களை ஒன்றி கற்றுக்குன்னு வெளியே ஊழியத்துக்கு போகிறாங்க, வெளியே போகிறாங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி வேணும்னாக்கா வேதத்தில் இருக்கிற வெளிப்பாடை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க தேவனத்தை வெளிப்பாடை பெற்றுக்கொள்ள வேண்டுமானா இந்த உலகத்தை விட்டு பிரிந்து இயேசுவோடு கூட நீங்க தனிமையாய் அவரோடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த வெளிப்பாடு ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க ஸ்பிரிட் மேன் அது ஸ்ட்ராங் ஆகணும்னாக்கா இந்த உலகத்தை விட்டு பிரிந்து இயேசுவோடு கூட நீங்க எப்படி இருக்கணும்? ஐக்கியமாய் இருக்கணும். 6 நாள் கழிச்சு இயேசு கிறிஸ்து யோவான் யாக்கோபும் பேதுரும் கூப்பிட்டு கொண்டு மலை மேலே ஏறி போறாரு. உலகத்தை எல்லாரும் வேணாத மனுஷங்கள்லாம் தள்ளிட்டு 3 பேர் ஒண்டி கூப்பிட்டுக்கணும். இவர் தனித்து மலை மேலே ஏறி போறாரு. ஏன்னா பிதாவோடு கூட உருவாடும்படிதான். என்னைக்கு நீங்க உலகத்தை விட்டு பிரிஞ்சு இயேசுவோடு கூட இணைறீங்களோ அதுதான் பெர்ஃபெக்ட் டைம். ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிற காரியங்கள் அன்னைக்கு தான் உண்டாக. அல்லேலூயா. பாருங்க, அதனால தான் அவர் உலகத்தை விட்டு மலை மேல ஏறி போறாரு. ஏன் மலை மேல ஏறி போறாரு? ஏன் வனாந்திரத்துக்கு போய் ஜெபம் பண்றாரு? ஏன்னா தனிமையா நீங்க ஆண்டவரோடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான் உங்களுக்கு ஆண்டவர் வெளிப்பாடுகள் கொடுப்பார். அல்லேலூயா. அந்த வெளிப்பாடுகள் சாதாரண வெளிப்பாடு இல்லைங்க. ஒரு வெளிப்பாடு, தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு வெளிப்பாடு உங்க வாழ்க்கையை தலைகளாய் மாற்றிடும். அல்லேலூயா.
ஒரே ஒரு பிரசங்கம் பேதுரு பண்ணும்போது, வெளிப்பாடோடு பண்ணும்போது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. ஒரே ஒரு வெளிப்பாடு உங்க குடும்ப சூழ்நிலை மாறிடும். ஒரே ஒரு வெளிப்பாடு உங்க குடும்பத்தில் விடுதலை உண்டாகும். ஒரே ஒரு வெளிப்பாடு அந்தகார கிரியைகள் அழியும். ஒரே ஒரு வெளிப்பாடு கர்த்தரிடத்திலிருந்து உங்க வியாதிகள், உங்க பிரச்சனைகள், உங்க உயர்வுக்கு இருக்கிற தடைகள் உடைக்கப்படும். ஒரே ஒரு வெளிப்பாடு. இன்னைக்கு அநேக இடத்துல வசனம் இருக்குது, பட் there is no revelation. வெளிப்பாடுகள் இல்லை, வெளிப்பாடுகள் இல்லை. we need revelation from heaven. அந்த மலை மேலே ஏறி போகும்போது அவர் மூஞ்சி எப்படியாச்சு? சூரியனை போல பிரகாசிச்சு. எங்க வந்துச்சு அந்த பிரகாசம்? உள்ளான மனிதன் பலப்படும் போது, தண்ணியா ஆண்டவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது, ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய ஸ்பிரிட் மேன் ஸ்ட்ராங் ஆகும்போது உங்க மூஞ்சி சூரியனை போல பிரகாசிக்க ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. நீங்க வஸ்திரங்கள்லாம் அப்படியே வெண்மையா பிரகாசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. தேவனுடைய சாயலா நீங்க மாறிடுவீங்க. கிறிஸ்து வளர வளர என்ன ஆவாங்க தெரியுங்களா? கிறிஸ்து வளர வளர அந்த ஆவிக்குள்ள இருக்கிற கிறிஸ்து உங்களுடைய சிந்தனை ஆட்கொள்வார், உங்களுடைய இருதயத்தை ஆட்கொள்வார், அடுத்தது உங்க சரீரத்தை ஆட்கொள்வார், உங்க உணர்ச்சிகளை ஆட்கொள்வார், உங்க எமோஷனை ஆட்கொள்வார். நீங்களா ஐயோ நானா கடவுளை தெரியலையே, எனக்குள்ள ஆண்டவர் இணைஞ்சு இருக்கிறாரு, ஐயோ நான் நடக்கும்போது இயேசு நடக்கிறாரு, நான் பார்க்கும்போது இயேசு பார்க்கிறாரு, ஐயோ நான் சிரிக்கும் போது இயேசு சிரிக்கிறாரு, நான் அழும்போது இயேசு அழுகிறாரு, இயேசு நானும் ஒன்னா ஆயிட்டுக்கிறோமே, என்னுடைய ஆவி அவருடைய ஆவி ஒன்னா இருக்கிறது என்ற உணர்வுக்குள்ள வந்துருவீங்க. கிறிஸ்து வெளியே இல்லைங்க. கிறிஸ்து வெளியே எல்லா பெத்லகேல பிறக்கல, உங்களுடைய உள்ளத்துல பிறந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வெளிப்பாடு நீங்க பெற்றுக்கொள்ளும் போது பாருங்க, அந்த நாளில் மோசையும் எலியாவும் வந்து இயேசு கிறிஸ்துவோடு கூட பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, அவருடைய அந்த சிலுவை மரணம் எப்படி இருக்க போது, எப்படியெல்லாம் கஷ்டம் அனுபவிக்கணும், எப்படி அந்த கஷ்டத்தின் பாதையில போகணும் என்று சொல்லி 2 பேர் வந்து பேசுறாங்க. அப்பயே அவருடைய வெளிப்பாடு கிடைக்கணும். உங்களுடைய ஃபியூச்சர் பிளான் ஆண்டவர் கையில் இருக்குது. ஆண்டவர் சொல்றா, என் சமூகத்துக்கு வா, மலை மேலே ஏறி வா. மலை மேலேனாக்கா நீங்க ரூமை சாத்திட்டு உள்ள ஆண்டவரோடு கூட ஐக்கியமா இருக்கிறதுக்கு வாங்க. கர்த்தர் உங்களுக்கு வெளிப்பாடை கொடுக்க விரும்புகிறார். அந்த வெளிப்பாடு கொடுக்க 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 உங்களுக்குள்ள கிறிஸ்து அப்படியே வளர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. வெளிப்பாடு வெறும் வசனம் ஒண்டி வளர்க்காதீங்க, வெளிப்பாடு தான் உங்களை வளர்க்க செய்யும். அல்லேலூயா. ஒவ்வொரு வெளிப்பாடு உங்களை கிறிஸ்துவுக்குள்ள அப்படியே வளருவார் 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 வளருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாட்கள் வந்துடும், ஆவியில பேச ஆரம்பிச்சிருவீங்க, ஆவியில ஜெபிக்க ஆரம்பிச்சிருவீங்க, ஆவியிலேயே நடக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதனால வசனம் சொல்லுகிறது, எவர்கள் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். குழந்தைங்க, பிள்ளைங்க, புத்திரங்க வித்தியாசம் இருக்குது. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில குழந்தைங்க, பிள்ளைகள், புத்திரன். குழந்தைங்கன்னா சின்ன குழந்தை, அப்பதான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு நினைச்சுக்கோங்க. கொஞ்சம் வளர்ந்துட்டு பிறகு அவங்க அந்த ரெவலேஷனை பெற்றுக்கொள்ளணும். அநேக பேர் எல்லாமே எனக்கு தெரியும் பைபிள்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அந்த வெளிப்பாடு பெற்றுக்கொள்றதுல, அந்த வெளிப்பாடு நீங்க பெற்றுக்கொள்ளும் போது உங்களுடைய கிறிஸ்து உங்களுக்குள்ள வளர ஆரம்பிக்குவாரு. வளர 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 என்ன ஆகும் தெரியுங்களா? இந்த வெளிப்பாடு என்ன பண்ணும், ஒரு நாளும் கிறிஸ்து உங்களுக்குள்ள வளர்னே போவாரு. நாட்கள் வந்துடும், ஆவிலேயே நீங்க பேச ஆரம்பிச்சிருவீங்க, ஆவில ஜெபிக்க ஆரம்பிச்சிருவீங்க, ஆவில பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க, நீங்க சூப்பர் நேச்சுரலுக்குள்ள போக ஆரம்பிச்சிருவீங்க. அல்லேலூயா. ஆவிக்குரிய உலகத்துக்கு நீங்க கனெக்ட் ஆயிடுவீங்க. அல்லேலூயா. எப்படி இந்த பேதுரும் யாக்கோபும் மோசையும் எலியாவும் பார்த்தாங்க தெரியுங்களா? Because the eyes were opened. அவங்க கண்கள் திறக்கப்பட்டது. காரணம், உலகத்தை விட்டு பிரிந்து இயேசுவோடு கூட நீங்க வாழும்போது, இயேசுவோடு கூட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்க கண்கள் திறக்கப்பட ஆரம்பிச்சிரு. அல்லேலூயா. தேவனுடைய சத்தத்தை கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. அல்லேலூயா. தேவன் உங்க கூட நடக்கிற ஆரம்பிச்சிருவார். அல்லேலூயா. தேவனுடைய சத்தத்தை நீங்க தெளிவாய் கேட்க முடியும், தெளிவாய் கேட்க முடியும். உங்க கண்கள் திறக்கப்பட்டு எதிர்காலத்தில் நடக்க போறத ஆண்டவர் காட்டிடுவார்.
அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிதான் எங்க தம்பி, எங்க கசின், எங்க பெரியம்மா பையன், அவன் வந்துட்டு 18 வயசுல 18 இயர்ஸ் 18 வயசுல ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ எனக்குன்னா 2 வயசு கம்மியா. அப்போ நான் 20, நான் இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுன்னு இருந்தேன். அப்போ இவன் வீட்டில் அப்பா அம்மாக்கெல்லாம் அந்த பொண்ணு மேலே இஷ்டம் இல்லை. ஏன்னா அவங்க கம்ப்ளீட்டாக ஹிந்து பேக்ரவுண்டு இருந்தால அவன் வந்துட்டு கேட்காம இல்லை இல்லை எனக்கு ஒரு மாதிரி பைத்தியமாக ஆயிட்டுனான், ஒரு மாதிரி பைத்தியக்கார மாதிரி ஆயிட்டு அந்த பொண்ணு மேலே ரொம்ப ஆசை வச்சுட்டு ரொம்ப ஐக்கியமாயிட்டான். ரொம்ப ஐக்கியப்பட்டு ஸோ ஒரு நாள் நான் கேஜிஎஃப்லேருந்து அங்கே போயிருந்தேன். அங்கே போயிருக்கும்போது ஒரு சின்ன பார்ட்டி வச்சுருந்தாங்க, பர்த்டே பார்ட்டி. ஸோ அந்த பார்ட்டியில் வெளியே போய் எல்லாரும் சாப்பிட்டுக்கிற நேரத்தில் அப்போது ஆவியானவர் என் கண்ணை திறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா அவங்க ஆவிக்குரிய கண்களை நீங்க எல்லாமே பார்க்க முடியும். அல்லேலூயா. இது எப்படி நடக்கும்னா கிறிஸ்து உங்களுக்குள்ள வளரும் போது நடக்கும். அல்லேலூயா. அப்போ என் கண்ணு திறக்கப்பட்டு அவனுடைய மனைவியே எனக்கு தெளிவாய் காமிச்சார். ஒயிட் சாரி போட்டுங்குது, ரொம்ப வெள்ளியா அழகாக்குது, இப்போ இருக்கிற பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் போட்டோலாம் காமிச்சான். இந்த பொண்ணு தான் நான் லவ் பண்றேன், இந்த கல்யாணம் பண்ண நான் வாக்கு கொடுத்தேன், அது மாதிரி நான் அந்த பொண்ணுக்கு என்ன பண்ண மாட்டேன், துரோகமே பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. சரி அப்படியே உட்காந்து சாப்பிட்டே இருந்தேன். அப்ப ஆண்டு சொல்றாரு, இது அவனுடைய சித்தம் அல்ல, நான் காமிச்சேன் பாரு உனக்கு, அந்த பொண்ணு தான் ஆண்டுடைய சித்தம் என்று நீ சொல்லு என்றோடனே பக்கத்துல பார்த்து சொன்னேன், தம்பி சந்தோஷ், இது ஆண்டுடைய சித்தம் இல்லை, கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துறாரு. உங்க வைஃபை நான் இப்போ என் ஆவிக்குரிய கண்களை நான் பார்க்குறேன், கிளீனாக பார்க்குறேன். இவங்க இல்லை, அது அவங்க உங்களுக்காக ஏற்ற நேரத்தில் வருவாங்க, அவங்க கண்டிப்பாக வருவாங்க. உங்களை விட்டுடு இல்லை, நான் துரோகமே பண்ண முடியாது, நான் வாக்கு கொடுத்துட்டேன், நான் கமிட் ஆகிட்டேன், இனி அந்த பொண்ணை நான் ஏமாற்றவே முடியாது, நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க முடியாதுண்ணே. சரி சந்தோஷ், நாட்கள் வரும், ஒரு நாள் நீ எனக்கு கால் பண்ணுவேன், நாட்கள் வரும், அந்த பொண்ணு விட்டு போவோன்னு சொல்லிட்டு நீ கால் பண்ணுவேன், அப்போ உங்ககிட்ட நான் வந்து பேசுறேன்னு சொல்லிட்டு. சரி 2 மாதம் கழிச்சு அவங்ககிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் வருது. அல்லேலூயா. நான் நினச்சேன் கல்யாணம் ஆகிட்டு ஃபோன் பண்ணுங்கிறான்னு நினச்சேன். சரி ஃபோன் கால் வந்து அட்டன் பண்ணாக்கா ஓன்னு அழுற சத்தம். நீ சொன்ன மாதிரியே அந்த பொண்ணு ஏமாத்தி விட்டு போயிடுச்சு, அப்பயே சொன்னே கேட்டியா, நான் சொன்ன காமிச்சியே, என் ஆவிக்குரிய கண்களை உன் ஒய்ஃபை நான் பார்த்து இருக்கிறேன், நான் வரைஞ்சி டிராயிங் கூட பண்ணி காமிக்கிறேன், இந்த பொண்ணு இல்லை அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி வெளிப்படும் போது இப்போ அழகான ஒரு மனைவி எந்த தரிசனத்தை கண்ணில் பார்த்தனோ, அப்போ கல்யாணத்துக்கு போகும்போது அதே பொண்ணு பார்க்குற, அதை ரிசப்ஷனில் எல்லாம் பேசி முடிச்சுட்டு அந்த ரிசப்ஷன் இருந்து பார்க்குறேன், ஐயோ நான் தரிசனத்தில் பார்த்த அதே பொண்ணு தான், அதே ட்ரெஸ் தான், அதே மூஞ்சி தான், இந்த பொண்ணு தான் ஆண்டவருக்காக வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஃபியூச்சரை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறாரு. உங்க ஃபியூச்சர் நடக்க போறத பாருங்க. உங்க உள்ளான மனுஷன் ஸ்ட்ராங் இருந்துச்சுன்னா you can go to the future. எத்தனை பேர் புரியுதுன்னு தெரியல. உங்க உள்ளான மனுஷன் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா when your spirit becomes strong you can go to the future. நீங்க ஃபியூச்சருக்கு போய் நடக்க போறதை பார்த்துட்டு திரும்பி வர முடியும். ஆபிரகாம் ஃபியூச்சருக்கு போயிட்டு பார்த்துட்டு, யாக்கோபு ஃபியூச்சருக்கு போய் யோசேப்புடைய வாழ்க்கை பார்த்துட்டு, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கை பார்த்துட்டு வந்து ஒவ்வொன்றா ப்ராஃபஸி சொல்றாரு பாருங்க. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்துல you can go to the future. யோசேப் சொல்றாரு, நான் செத்த பிறகு என் எலும்பு எங்க எடுத்துன்னு போங்க, எகிப்துல இருந்து கானான் தேசத்தை எடுத்துட்டு போங்க. ஏன்னா ஜோசப் traveled to the future, his spirit traveled to this future. உங்களுடைய ஆவியின் மனிதன் கிறிஸ்து உங்களுக்குள்ள வளரும் போது நீங்க எங்க இருக்க மாட்டீங்க, உங்களுடைய ஃபியூச்சருக்குள்ள போய் நடக்க போறதை உங்களை பார்க்க ஆண்டவர் உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் நடக்க போற காரியங்களை ஆண்டவர் வரப்போற வருஷம் வித்தியாசமா இருக்க போகிற. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஃபியூச்சர்ல போய் காமிச்சார் எனக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு ஜெபம் பண்ணிருந்தேன், ஆண்டவர் அடுத்த வருஷம் எப்படி இருக்கும்னு. ஆண்டவர் சொல்ற அடுத்த வருஷம் will be the year of increase, year of increase. ஒரு பெருக்கத்தின் ஆண்டாய் நான் வைத்திருக்கிறேன். your anointing will increase, your prayer life will increase. உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற அத்தனை காரியத்தை நான் பெருக செய்வேன். ஃபியூச்சரை போயிட்டு ஆண்டவர் காமிப்பாரு. நீங்க ஃபியூச்சர்ல டிராவல் பண்ண முடியும். அல்லேலூயா.
எத்தனை பேருக்கு அந்த மாதிரி டிராவல் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? அல்லேலூயா. நிறைய வாழ்க்கையில நீங்க டிராவல் பண்ணலாம், ஸ்பிரிட்ல டிராவல் பண்ணலாம். அல்லேலூயா. நீங்க ஃபியூச்சருக்கு போயிட்டு வரலாம், நடக்க போறத அப்படியே பார்க்கலாம். அல்லேலூயா. கிறிஸ்து உங்களுக்குள்ள வளரும் போது you will become a divine person. நீங்க தெய்வீக மனுஷனா மாறுவீங்க. யோவான் குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது, திவ்ய வசனாகிய வெளிப்படுத்தின விசேஷம். அந்த டைட்டில் பாருங்க, ரெவல்யூஷனுடைய டைட்டில் என்ன தெரியுங்களா? The divine person, the divine John who writes the revolution. எப்போ தெரியுமா? கிறிஸ்து உங்களுக்குள்ள வளர 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 மெச்சூர் ஆக 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 நீங்க எப்படி நம்ம மாறிவிடுவீங்க? ஒரு டிவைன் பர்சனா மாறிவிடுவீங்க. அல்லேலூயா. நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டுடும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாளில நான் ஆவிக்குள்ள ஆவேன் என்று யோவான் சொன்னது போல நீங்க ஆவிக்குள்ள மாறிடுவீங்க. அல்லேலூயா. நடக்க போற காரியங்களை யோவானுக்கு வெளிப்படுத்தியது போலவே இந்த கடைசி நாட்களில் வரப்போற காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவா. பாருங்க, அந்த ரெவல்யூஷன் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ஆண்ட வெளிப்படுத்துறாரு. பாருங்க, 22 சாப்டர் வரைக்கும் ஆண்ட தரிசனத்துல நடக்க போற காரியங்களை அப்படியே காட்டுறாரு, அப்படியே காட்டுறாரு. உலகத்தின் முடிவை காட்டுறாரு, சாத்தானுடைய முடிவை காட்டுறாரு, புதிய எருசலேமை காட்டுறாரு, புதிய வானம் பூமியும் காட்டுறாரு. இதே 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 உலகத்தில் 1000 வருஷம் அரசால போறதும் காட்டுறாரு. எத்தனை விதமான விஷன்ஸ் ஆண்டவர் காட்டுறாரு பாருங்க. ஏன் காட்டினா பாருங்களா? His spirit man was very strong. கிறிஸ்துக்குள்ள அவள் வளர்ந்ததுனால அவள் நடக்க போற காரியங்களை ஈஸியா பார்க்க முடியுது. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் உங்களுடைய பிள்ளையுடைய ஃபியூச்சரை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் உங்க பிள்ளைகளுடைய ஃபியூச்சரை நீங்க பார்க்க முடியும்? அல்லேலூயா. அந்த நீங்க பார்த்துட்டீங்கன்னா நீங்க சாதாரண ஆள் இருக்கவே முடியாது. ஏன்னா அந்த ஒரே ஒரு தரிசனம் உங்களுடைய வாழ்க்கையே தலைகீழாய் மாற்றிடும். ஏன்னா யோசேப்பு பார்த்தா ஒரு தரிசனம். எல்லாரும் எனக்கு முன்பாக என்ன பண்றீங்க? தலை வணங்குறீங்கன்ட்டு ஒரே ஒரு விஷன் தான். அந்த விஷன் தான் அவனுடைய வாழ்க்கையை மாற்றினது. அல்லேலூயா. அவன் குழியில விழும்போதும் அந்த விஷனை பார்த்து கொண்டிருந்தான். அவன் போத்திபார் வீட்டில் இருக்கும் போதும் அந்த விஷனை பார்த்து கொண்டிருந்தான். அவன் ஜெயில இருக்கும் போதும் அந்த விஷனை பார்த்து கொண்டிருந்தான். ஏன்னா the vision will make you stronger. The vision will renew your life. அந்த தரிசனம் தேவன் கொடுக்கிற அந்த வெளிப்பாடு, அந்த தரிசனம் உங்களுடைய வாழ்க்கையில படிப்படியா உங்களை மேலே கொண்டு போகும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ரெவல்யூஷன் நீங்க பெற்றுக்கொள்ளணும். கிறிஸ்து உங்களுக்குள்ள வளரணும். நிறைய பேர் சொல்வாங்க, தேவன் எத்தனோ வாக்குத்தத்தங்களை பைபிள்ல எழுதி கொடுத்திருக்கிறாரு, ஆனா ஒன்னும் என் வாழ்க்கையில நிறைவேறல. எத்தனை பேர் சொல்றீங்க அப்படி? உண்மையா கை தூக்குங்க. உண்மையா கை தூக்குங்க. எல்லாருக்கும் நிறைவேறிச்சிருக்கீங்களா? எல்லா வாக்குத்தத்தம் நிறைவேற்றிருக்கீங்களா? எத்தனை பேருக்கு வேதத்தில் இருக்கிற வாக்குத்தத்தம், சில வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறல அப்படின்னு சொல்லி கை தூக்குங்க. என் வாழ்க்கையில் நிறைவேறல, நான் கை தூக்குறேன். அல்லேலூயா. இப்போ 2 பேர் தான் கை தூக்குறாங்க. அப்போ உங்களுக்கு புரியலன்னு அர்த்தம். அப்போ வேதத்தில் இருக்கிற அத்தனை வாக்குத்தத்தம் நிறைவேறிச்சிங்களா? ஏன் நிறைவேறலன்னா, நியூ இயர் அதுவுமே என்ன பண்ணுவீங்க? ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவரே வாக்குத்தத்தம் எடுக்கிறேன், என்ன பண்ணணும்? திட்டுற மாதிரி வரக்கூடாது, நியாயத்தில் இருக்கிற வசம் மாதிரி வரக்கூடாது. அதனால அவங்களே ரெடி பண்ணிடுறாங்க. எல்லா பிளெஸிங்ஸ் வேர்டே செலக்ட் பண்ணி போட்டுடுறாங்க. அதனால எது ஏத்தாலும் என்ன பண்றேன்? பிளெஸிங் வேர்டு தான், கவலைப்படாதீங்க. அப்போ எந்த வாக்குத்தத்தம் வருதோ அதுதான் எனக்கு சொந்தம். வாக்குத்தத்தம் எப்போ நிறைவேறும் தரீங்களா? சரி, உங்க பிள்ளைக்கு உங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறான்னு நினைச்சுங்க. உங்க சொத்தை எப்போ எழுதி கொடுப்பீங்க? குழந்தையா இருக்கும்போது எழுதி கொடுப்பீங்களா? குழந்தை 10th ஸ்டாண்டர்ட் இருக்கும்போது எழுதி கொடுப்பீங்களா? 10th ஸ்டாண்டர்ட் இருக்கும்போது பைக் கொடுப்பீங்களா ஓட்டுறதுக்கு? கார் கொடுப்பீங்களா ஓட்டுறதுக்கு? ஏன்னா இன்னும் மெச்சூர் ஆகல. சொத்து எழுதி கொடுப்பீங்களா? வீடு எழுதி கொடுப்பீங்களா? கடை எழுதி கொடுப்பீங்களா? உங்க சொத்தில் அப்போ ஒரு நல்ல பெரிய ஆளா இவன் எல்லாமே பார்த்துக்குவான் அந்த நிலைமையில வந்த பிறகு உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு உண்டானது எல்லாமே உங்க பையன் பேர் மேல நீங்க எழுதி வைக்கிறது போல
நீங்க கிறிஸ்துக்குள் வளர 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 ஒரு மெச்சூர்ட் பர்சன் ஆயிட்டேன்னு வச்சுங்களேன். கிறிஸ்து உங்களுக்குள்ள வளர்ந்துட்டா போதும், இந்த வேதத்துல இருக்கிற அத்தனை வாக்குத்தத்தங்களும் உங்களுடைய வாழ்க்கையில ஒண்ணொன்னா அது நிறைவேற ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேருடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தை நிறைவேறதுல காரணம் கிறிஸ்து உங்களுக்குள்ள வளராது இருக்கிறதுனால. கிறிஸ்து உங்களுக்குள்ள வளரணும்னா ஆண்டவரோடு கூட தனிமையாய் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. தனிமையா ஆண்டவரோடு கூட உருவாடணும். தனிமையா இந்த வேதத்தோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். தனிமையா அந்நிய பாஷையில கர்த்தரோடு கூட இணைந்து இருக்கணும். கர்த்தரோடு கூட இருக்கணும். கர்த்தரோடு கூட இருக்கணும், இணைந்து இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் கர்த்தரோடு கூட இருந்தா நாளுக்கு நாள் கர்த்தர் கிறிஸ்து உங்களுக்குள்ள வளர ஆரம்பிச்சிருவார். வளர வளர வேதத்துல இருக்கிற அத்தனை வாக்குத்தத்தங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும். வேதத்துல இருக்கிற அத்தனை வாக்குத்தத்தங்களை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த டிவைன் பர்சனா, தெய்வீக மனுஷனா நீங்க மாறிட்டீங்கன்னா உங்க ஸ்பிரிட் டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. ஆண்டு பேசுறத நீங்க கேட்க ஆரம்பிச்சிருங்க. எப்படி கேட்டா பாருங்க, அந்த பீட்டர், யோவானோ, பேதுரு எல்லாரும் இயேசு கிறிஸ்து மலை மேல என்ன பண்ண, மோசையோடு கூட எலியாவோடு கூட பேசி கொண்டு இருந்தாரு. அது ஹைட் பருக்கு ஒரு மேகம் வருது. மேகத்துல இருந்து ஒரு சத்தம் வருது. என்ன சத்தம்? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர்களுக்கு செவி கொடுங்கள். அப்போ they heard the voice of the father. அநேக பேர்னால பிதாவின் சத்தத்தை கேட்க முடியல. காரணம், ஸ்டில் யூ ஆர் இன் த வேர்ல்ட். இந்த உலகத்தோடு கூட இன்னும் நீங்க ஐக்கியமா இருக்கிறதுனால தான் பிதாவின் சத்தத்தை கேட்காம இருக்கிறீங்க. பிதா பேசுறத, பிதா வச்சிருக்கிற திட்டத்தை உணராது இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்க மேல பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாங்கம்மா. நீங்க உங்க வாழ்க்கை எப்படி பாக்குறீங்கல்ல, ஆண்டவர் உங்களை எப்படி பாக்குறது தான் முக்கியம். அல்லேலூயா. பேதுரு பார்த்தாரு, சாதாரண ஒரு மீன் பிடிக்கிறவனை பார்த்தாரு. ஆனா ஆண்டவர் பார்க்கிற ஒரு பார்வை என்னன்னாக்கா, ஒரு பெரிய அப்போஸ்தலனாக, மனுஷனை பிடிக்கிறவர்களாக பேதுருவை பார்த்து ஆண்டவர் பார்த்தா. அல்லேலூயா. எல்லாரும் யோவான சாதாரணமான ஒரு மனுஷனை பார்த்தாரு. ஆனா ஆண்டவர் பார்க்கும்போது ஒரு தெய்வீக மனுஷனாக கர்த்தர் பார்த்தாரு. அல்லேலூயா. எல்லாரும் கிதியோனை என்னது, ஒரு கோமாளி, ஒரு பைந்தாங்கோலியும் பார்த்தாரு. ஆண்டவர் ஒரு பராக்கிரமசாலி, ஒரு யுத்த வீரனை பார்த்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. மோசே எல்லாரும் ஒரு கொலைகாரன் பார்த்தாங்க, பைந்தாங்கோலின்னு பார்த்தாங்க. ஆனா ஆண்டவர் பெரிய தீர்க்கதரிசியா பார்த்தாரு. நீங்க எப்படி உங்க பார்க்கறீங்க முக்கியம் கிடையாது, ஆண்டவர் உங்களை எப்படி பார்க்கிறான் தான் முக்கியம். அல்லேலூயா. அவங்களுடைய பார்வை உங்களுக்குள்ள வர வேண்டும். எப்போனாக்கா இந்த டிவைன் பர்சனா மாறும்போது ஆண்டவருடைய பார்வை உங்க மேல வந்துடும். ஆண்டவருடைய பார்வை உங்க மேல வந்துடும். அவங்களுடைய நோக்கம் உங்க மேல வந்துடும். ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் 28ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். கொலோசியர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் 28ஆம் வசனம். புறஜாதிகளுக்குள்ளே மகிமையின் ஐஸ்வர்யம் இனதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு வெளிப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ள இருப்பதே அந்த ரகசியம். பவுல் சொல்றாரு, எத்தனோ பரிசுத்தவான்களுக்கு தெரியாத ஒரு ரகசியத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். அல்லேலூயா. எத்தனோ ஆபிரகாமுக்கு தெரியாது, மோசைக்கு தெரியாது, முற்பிதாக்களுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியம் உங்களுக்கு சொல்றேன். அது என்ன ரகசியம் தெரியுங்களா? கிறிஸ்து உங்களுக்குள்ள இருப்பதே அந்த மகிமையின் ரகசியம். அல்லேலூயா. அந்த மகிமை நம்பிக்கை. அல்லேலூயா. கிறிஸ்து யாருக்குள்ள இருக்கிறாரு? உங்களுக்குள்ள இருக்கிறதா அந்த ரகசியம் என்று சொல்லுகிறாரு. அப்ப கிறிஸ்து உங்களுக்குள்ள இருந்து உங்களுக்குள்ள வளரும் போது நீங்க மகிமை உள்ள மனுஷனா மாற்றுவீங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை உங்கள் மேலிருந்து வெளிப்பட ஆரம்பிச்சிடும். கர்த்தருடைய மகிமை உங்கள் மூலியமா வெளிப்பட ஆரம்பிச்சிடும். பாருங்க, இன்னொரு ரகசியத்தை நான் சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுறேன். வேதத்துல
எலியா உடைய ஆவி உடையவன் என்று ஒரு மனுஷன் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யாராவது யோவான் ஸ்நானத்தை குறித்து ஆண்டவர் சொல்றாரு. அப்ப எல்லா பரிசையும் கேட்கிறாங்க, ஆண்டவரே நீங்க சாக போறீங்களே, ஃபர்ஸ்ட் என்ன யார் வரணும்? எலியா வந்துட்டு போற தான் நீங்க என்ன பண்ணணும்? அந்த குரூசிபிகேஷன் போனமே அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அங்க இயேசு என்ன சொல்றாருன்னா, எலியா வந்து போயிட்டாரு. பழைய ஏற்பாட்டில் இல்லை, புதிய ஏற்பாட்டில் எலியா வந்து போயிட்டாரு. எப்படின்னாக்கா, ஜான் பேப்டிஸ்ட் யோவான் ஸ்நானகம் வந்துட்டு he was carrying the spirit of Elijah. Hallelujah, hallelujah, hallelujah. He was carrying the spirit of Elijah. பாருங்க, எலிசா தீர்க்கதரிசி அவர் அபிஷேகத்தை கேட்கல. நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. அது எலியா மேல இருந்த அந்த அபிஷேகத்தை எனக்கு ரெட்ட தனியான்னு கேட்கல. வேதத்தில் நீங்க நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த ஆவின் வரத்தை எனக்கு ரெட்ட தனியா கொடுங்கன்னு கேட்கிறார். கிஃப்டை கேட்கல, the spirit, ஆவின் வரத்தை ரெட்ட தனியா எனக்கு கொடுங்க கேட்குறீங்க. அப்போ எலியா, 2 எலியா இருந்தா எப்படி இருக்கும்? 2 எலியாவுடைய ஆவி ஒரே மனுஷனுக்குள்ள இருந்தா அது எலிசாக்குள்ள இருந்துச்சு. அல்லேலூயா. அதே எலியாவுடைய ஆவி யாருக்குள்ள இருந்து? யோவான் ஸ்நானக்குள்ள இருந்துச்சு. ஒரு ரகசியத்தை சொல்லட்டுங்களா? உங்க ஊழியக்காரோட நீங்க நடக்க நடக்க எலிசா மாதிரி எலியாவோடு கூட நடக்க நடக்க, துன்பத்திலோ அவமானத்திலோ கஷ்டத்திலோ நீங்க நடக்க நடக்க என்ன ஆகும் தெரியுங்களா? அந்த ஆவி உங்களுக்கு மேல ஆண்டவர் வச்ச ஆரம்பிச்சிருவா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, 5 லட்சம் ஜனம் இருக்கிறாங்க. எவ்வளவு ஜனம் இருக்காங்க? 5 லட்சம் ஜனம். இஸ்ரேல் ஜனங்கத்தை நியாயம் தீர்க்கிறதுக்கு ஒரு மனுஷனால முடியாது. அவங்க மோசேயுடைய மாமனார் வந்து சொல்றாரு, என்ன சொல்றாரு? பா, நீ ஒரு 5 லட்சம் ஜனத்தை 5 லட்சம் கேஸ ஒரு நாளைக்கு நீ வழக்காடுறனா, ஒரு வழக்கு அந்த சொல்யூஷன் கொடுக்கறனா, சீக்கிரமா நீ செத்துருவ. நீ என்ன பண்ணு? உன்னுடைய ஆவிய நீ ஜபம் பண்ணு. உன்னுடைய ஆவிய ஒரு லீடர்ஸை தெரிந்துக்கோ, 70 பீப்புளை தெரிந்துக்கோ. அந்த லீடர்ஸ் மீது உன்னுடைய ஆவியை நான் எல்லார் மீது ஊற்றுகிறேன். அப்போ மோசேயுடைய ஆவி எடுத்து வந்து அந்த 70 பேர் மேல ஆண்டவர் வைக்கிறார். அல்லேலூயா. அவங்க தலைவர்களா மாறுறாங்க. எது சொன்னாலும் அவங்க ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ணுவாங்க? எல்லா நியாயம் தீர்க்கிறது எல்லாமே அந்த தலைவர்களை பார்த்து கொள்வாங்க. அப்போ ஒரு ரகசியம் என்னன்னாக்கா, இது ஒரு ஷார்ட்கட். அல்லேலூயா. கிறிஸ்து உங்களுக்குள்ள வளர்றதுக்கு உங்க ஊழியக்காரோடு கூட நீங்க இணைந்து இருக்கும் போது என்ன வந்தாலும் என் ஊழியக்காருக்கு நான் கை கொடுப்பேன், நான் சப்போர்ட் பண்ணுவேன், நான் விலகி போக மாட்டேன், நான் ஏமாற்ற மாட்டேன், நான் விலகி போக மாட்டேன், மற்றவங்க மாதிரி இருக்க மாட்டேன், என் சபையில தான் நான் இருப்பேன் என்று சொல்லி எப்படி எலிசா வந்துட்டு எலியா கூட இருந்தாரு. பெத்தேல் இருக்கும்போது இருந்தாரு, கில்கால்ல இருக்கும்போது இருந்தாரு, யோர்தான் இருந்தாரு. அவர் எடுக்கப்படுவார் என்று சொல்ல நேரத்தில் கூட எலிசா கூடவே இருந்தாரு. உங்க ஊழியக்காருக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை, போராட்டம், எந்த வியாதி என்ன வந்திருந்தாலும் நீங்க அவங்களுக்குள்ள இருக்கும்போது ஆண்டவர் என்ன நம்ம பண்ணுவாரு? அவர் மேல இருக்கிற அந்த ஆவியை எடுத்து உங்க சபை அத்தனை பேர் மீது ஆண்டவர் வச்சு உங்க ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாரு. அப்படிதான் இந்த சபை வளர ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க ஸ்பிரிட் இன்னொரு மனுஷனுக்குள்ள போய் ஆக்டிவேட் பண்ண முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க ஸ்பிரிட் அப்படியே போக முடியும். ஸ்பிரிட் கேன் டிராவல், கேன் dwell in another man's body. அப்போ நீங்க ஊழியக்காரர் கூட இணைந்து இருக்கும் போது அந்த ஆவி, அவர் இருந்த அந்த கிறிஸ்துவின் வளர்ச்சி உங்க மீது இறங்கி வந்து நீங்களும் அதே நிலைமையில ஆண்டவர் உங்களும் பயன்படுத்த ஆரம்பிச்சிருவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஏந்து நின்று நம்ம ஜெபிக்கலாம். தேங்க்யூ லார்ட். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே, இன்றைக்கு எங்களோடு